அண்ட் இன்டிஜர் கே. ஒரு அரே கொடுத்துருக்காங்க, ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு அரே அண்ட் ஒன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் த நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்பரேஸ் தட் ஹேவ் அ சம் டிவிசிபிள் பை கே. ஸோ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்பரேஸ். எத்தனை சப்பரேஸ், நம்பர் ஆஃப் நாம் எத்தனை சப்பரே ரிட்டர்ன் பண்ணணும். அந்த சப்பரேலாம் அதோடைய சம், அந்த சப்பரே இருக்கிற நம்பர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கேஆரில் டிவிசிபிள் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் வந்து எந்த சப்பரேவெல்லாம் ஆட் பண்ணால் கேஆரில் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நிறைய சப்பரே இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணாலுமே உனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 தான் வருது. ஓகே, அப்புறம் இந்த 5 மட்டுமே 5ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ 5 0, இது 5ஆல் டிவிசிபிள் ஆகும். அதுமாரி நிறைய சப்பரேஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7, ரைட், 7 சப்பரேஸ் இருக்குது. நெகட்டிவ் -5மே டிவிசிபிள் பை 5 தான், ரைட். ஸோ எத்தனை சப்பரேவோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா தட் இஸ் அ சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாஜிக். எல்லா சப்பரேவும் செக் பண்ணணும், ரைட். ஸோ எல்லா சப்பரேவும் எப்படி செக் பண்ணுறது? தட் இஸ் அ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஸோ எல்லா சப்பரேவுக்கும் இங்கே ஒரு பாயிண்டர் வச்சுக்கணும். ஓகே, திஸ் இஸ் ஐ, ரைட்டா. இப்போ சம்ம 0க்கு இன்ஷியலைஸ் பண்ணிவிட்டு ஜே வந்து இங்கேருந்து ஐலேருந்தே மூவ் ஆகுது எது வரைக்கும்? எண்டு வரைக்கும். அப்போ ஜே இங்கே வரும்போது இதோட சம்மு, ஜே இங்கே வரும்போது இதோடைய சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே வரும், ரைட்டா. அதெல்லாம் சம் வரும். அந்த சம்மு கேஆரில் டிவிசிபிள் ஆனால் நம்ம ஒரு கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது ஜே முடிஞ்சதுக்கப்புறம் ஐ என்னாகும்? ஐ இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் ஜே இங்கேருந்து ஒன்று ஒன்றா போகும். இங்கே இருக்கிற சபர் இந்த ரே இதோடைய சம்மு இது டிவிசிபிள் பை கேவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம், கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். நம்பர் ஆஃப் சப்பரேஸை ரிட்டர்ன் பண்ணிடுறோம் டிவிசிபிள் ஆச்சுன்னா, கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாஜிக், ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா இதுவும் n டைம்ஸ் ஓடும், இது லூப் இதுவும் n டைம்ஸ் ஓடும். ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ஓகே, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஒன்றுமே ஸ்பேஸே யூஸ் பண்ணல. ஸோ ஆர்டர் ஆஃப் 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ இப்போ இதை எஃபிஷியண்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னா எப்போதுமே ஆர்டர் ஆஃப் 1ல் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி சப்பரே சம் அப்படி இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 இப்போ 1 2 3 இருக்குது அப்படின்னா அப்புறம் 1 2 3 இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து ஒரு 1 4 இருக்குது, ரைட். இப்போ எத்தனை சப்பரே இஸ் டிவிசிபிள் பை 5ன்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆல்வேஸ் வந்து ஒரு குமுலேட்டிவ் சம் பார்த்துட்டே வரணும். ஓகே, இந்த லூப் அடிச்சுட்டு குமுலேட்டிவ் சம் என்ன வருது? ஃபஸ்ட்டு 1னா அது எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு பார்த்துக்கணும். 1 ஒரு வாட்டி வந்திருக்குது, அப்புறம் 1 + 2 3 ஒரு வாட்டி வந்திருக்கு, கரெக்டா. இப்போ 2 + இந்த 3 + 3 6 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு 6 வந்துருக்குது. ஓகே, இதில் ஏதாவது சப்பரே 5ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த 6 மாடுலோ 5 போட்டோம் அப்படின்னா என்ன ரிமைண்டர் வருதுன்னு பார்க்கணும். ரிமைண்டர் 1 வருது அப்படின்னா அப்போ அந்த 1 ஏற்கனவே வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா நீ நடுவில் ஒரு 5 ஆட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம், கரெக்டா. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இது எத்தனை வாட்டி இந்த 1 எத்தனை வாட்டி வந்துருக்குதோ அந்த மாதிரி அத்தனை சப்பரே இருக்குன்னு அர்த்தம். அதை வச்சு கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிடலாம், ரைட். ஸோ திஸ் இஸ் அ லாஜிக். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 ஒரு வாட்டி வந்திருக்குது, அப்புறம் 7 பண்ணும்போது மாடலில் பண்ண என்ன வரும்? 2 வரும். 2 வந்திருக்கா? வரல. அப்போ 7 ஒரு வாட்டி வந்திருக்கு, ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 7 கூட 4 ஆட் பண்ணால் 11, ரைட். 11 எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்னா 11 வந்து மாடலில் பண்ணால் 1 வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே ஒரு சப்பரே இருக்குது 5ஆல் பண்ணி, கரெக்டாக. ஏற்கனவே 1 வந்திருக்குல்ல, 11 ஆட் பண்ணால் அது வந்திருக்குன்னு போட்டுக்கலாம், ரைட். இப்போ நம்ம என்ன இப்போ இந்த மாதிரி இதுதான் யூஸ்வலாக குமுலேட்டிவ் சம்மு. நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம ஆட் பண்ணும்போது இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே வரும். நம்ம குமுலேட்டிவ் சம் என்ன பண்ணலாம்னா
ஆல்வேஸ் நமக்கு என்ன தேவைன்னா மீதி இதெல்லாம் ஆட் பண்ணும்போது எவ்வளோ ரிமைண்டர் இருக்கு அதை மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதும். இன்ஃபேக்ட் அதை தான் நம்ம நோட் பண்ணணும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 6 வருதா? 6 ஒரு வாட்டி வர்றதுக்கு நோட் பண்ணுறதுக்கு பதிலாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருது? 1 ஒரு வாட்டி வந்திருக்கு நோட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எப்படி நோட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே 1 ஒரு வாட்டி வந்திருக்கு. ஆட் பண்ணால் 3 ஒரு வாட்டி வந்திருக்கு. ஓகே, அப்போ இதையும் ஆட் பண்ணால் 3 + 3 6. இப்போ 6 ஒரு வாட்டி வருது நோட் பண்ணுறதுக்கு பதிலாக 6 மாடுலோ 5 என்ன? 1. அந்த கரஸ்பாண்டிங் 1 கவுண்டர் போய் ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ரைட். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருதுன்றதான் பார்க்கணும் நம்ம. திருப்பி என்ன ஆகுது? இப்போ 1 வந்துச்சா? அடுத்த வாட்டி இந்த 1 வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரிமைண்டர் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ கரண்ட்டாக இப்போ குமுலேட்டிவ் சம் வந்து 1ல் தான் இருக்குது. ரைட். இப்போ 1 + 1 குமுலேட்டிவ் சம் 2 ஏற்கனவே வந்திருக்கா? வரல. அப்போ 2 ஒரு வாட்டி வந்திருக்கு. இப்போ இந்த குமுலேட்டிவ் சம்மோட 4 ஆட் பண்ணுறேன். 4 ஆட் பண்ணால் என்ன வரும்? 6 மாடுலோ 5 1. கரெக்டா? இப்போ 1 எத்தனை வாட்டி வந்திருக்கு? ஏற்கனவே 2 வாட்டி வந்திருக்கு. அப்போ 2 சப்பரே இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? எந்த சப்பரே? இப்போ ஏற்கனவே 1 வந்திருக்கு, அது 2 வாட்டி வந்திருக்குன்னா ஏற்கனவே ஒரு 5 மல்டிபிள் ஆட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ இப்போ ஒரு 5 ஆட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ இது ஒரு சப்பரே, இது ஒரு சப்பரே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்ல. கரெக்டா? ஏற்கனவே 1 வந்து 2 வாட்டி வந்திருக்குன்னு என்ன அர்த்தம்? நடுவில் ஒரு 5 மல்டிபிள் ஆட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இப்போ வேற 1 வந்திருக்கா? இப்போ என்ன பண்ணுற? இப்போ வேற ஒரு வாட்டி ஆட் பண்ணியிருக்க. ரைட். அப்போ இப்போ ஒரு சப்பரு ஏகோட 5ஓட மல்டிபிள் இதோட ஆட் பண்ணாலும் 5 மொத்தமாகவே 5 டிவைட் ஆகும்ல. ரைட். ஸோ திஸ் இஸ் த லாஜிக். ஸோ இந்த லாஜிக்கை எப்படி கோட் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டிக்ளேர் ஹேஷ் மேப். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் சம்மும் இன்டிஜர் தான், அது எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்றதும் இன்டிஜர் தான். ஓகே, ரைட். நியூ ஆஃப் ஹேஷ் மேப். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு என்ன தேவை? குமுலேட்டிவ் சம் தேவை, அது வந்து 0. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ், அது வந்து டோட்டலாக எத்தனை சப்பரு அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம அரேயில் லூப் படிக்கலாம். ஃபார் இன்ட் நம்ஸில் லூப் படிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு குமுலேட்டிவ் சம்மை கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பேசியிருந்தோம் குமுலேட்டிவ் சம் பண்ணும்போது? ஃபார் எக்ஸாம்பிள் 1 12 13 அப்படின்னா நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஏற்கனவே இருக்கிற குமுலேட்டிவ் சம் ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஆட் பண்ணும்போது குமுலேட்டிவ் சம் 0வாக இருக்குது இனிஷியலாக. ஸோ குமுலேட்டிவ் சம் ப்ளஸ் அந்த இந்த நம் இருக்குல்ல, இது என்ன வேல்யூ இருக்கோ அதை ஆட் பண்ணணும். ரைட். ப்ளஸ் நம் போட்டுட்டு ஃபைனலாக வர்றதை வந்து ஒரு கேஆல் டிவைட் பண்ணணும், மாடுலோ பண்ணி அதை தான் குமுலேட்டிவ் சம்மில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம 12 ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 12 ஆட் பண்ணுறதுக்கு பிறகு நமக்கு ஏன்னா ரிமைண்டர் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஃபைனலாக மாடுலோ பண்ணுறதுனால மற்ற எல்லாமே அதில் போயிடும். ஸோ இந்த ரிமைண்டரை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஸோ அதனால் நம்ம குமுலேட்டிவ் சம்மில் என்ன ஆட் பண்ணோம்னா ஈக்குவல் டு குமுலேட்டிவ் சம், ஏற்கனவே குமுலேட்டிவ் சம் ப்ளஸ் என்ன நம்பர் வருது மாடுலோ கே, அதை ஆட் பண்ணால் போதும். ரைட். ரைட். இப்போ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 4 மாடுலோ 5 பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் 4. கரெக்ட். அதுவே 6 மாடுலோ 5 பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் 1. கரெக்ட். ஸோ இது மாடுலோன்றது உனக்கு என்னதை கொடுக்குது அப்படின்னா மாடுலோ ரிமைண்டர் கொடுக்குது. கரெக்டா? ரிமைண்டர் என்ன மீனிங்னா இப்போ பாருங்க 0 1 2 3 4 5 6. கரெக்டா? இப்போ 4ஆல் மாடுலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? 4 வருது. அதாவது ப்ரீவியஸ் மல்டிபிள் இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு அந்த நம்பர், அப்படி தான் ரிமைண்டர். கரெக்டா?
அதே மாதிரி பாருங்க 6ன்றது ப்ரீவியஸ் மல்டிபிள்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது 6. இதே நம்ம 8 எடுத்தோம்னா ப்ரீவியஸ் மல்டிபிள்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது 8, 3 தள்ளி இருக்குது. இப்போ ரிமைண்டர் 8 வரும். அதுதான் ரிமைண்டர் ஆல்வேஸ். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ நம்ம -4 எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. -1 -5. இப்போ ப்ரீவியஸ் மல்டிபிள் என்ன? -5 தான் ப்ரீவியஸ் மல்டிபிள். அதுலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு? 1 தான் தள்ளி இருக்கு. எனக்கு இந்த மைனஸ் பண்ணும்போது இந்த 1 தான் தேவை. ஸோ அது என்ன பண்ணுறேன்னா -4 மாடுலோ 5 போடுறேன், எனக்கு -4 வரும். கரெக்டா? அது கூட 5 ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த 1 கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்னுடைய ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக அதை ஆட் பண்ணுற மாதிரியா அது நெகட்டிவாக இருக்கோ இல்லையோ ப்ளஸ் ஒரு கேவை ஆட் பண்ணிக்கிறேன். ரைட்? இந்த ஹோல் இதையும் என்ன பண்ணுறேன்னா நான் முன்னாடியே நம்ம லாஜிக்கில் சொன்ன மாதிரி ஃபைனலாக வந்து எல்லா சம்மையும் நம்ம ஆட் பண்ணுறோம்ல, ஆட் பண்ணுறது ஃபைனலாக மாடுலோ கே பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம குமுலேட்டிவ் சம்மில் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் கேவை ஃபைனலால். அதனால் எவ்வளோ ரிமைண்டர் இருக்கோ அதுதான் குமுலேட்டிவ் சம். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ கரண்ட் குமுலேட்டிவ் சம் ஏற்கனவே இந்த குமுலேட்டிவ் சம் வந்திருக்கான்னு பார்க்கணும். வந்துருந்துச்சுன்னா அது எத்தனை வாட்டி வந்திருக்கோ அதை கவுண்டில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரெஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஹேஷ் மேப் டாட் கெட்டு வந்திருக்கா இல்லை டிஃபால்ட். இந்த குமுலேட்டிவ் சம் வந்திருக்கா, அப்படி இல்லைன்னா 0. இப்போ அதை நம்ம ரிசல்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வைக்க பார்த்துட்டோம்ல எத்தனை வாட்டி வந்திருக்கோ அத்தனை சப்பரே இருக்குன்னு அர்த்தம். ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹேஷ் மேப் டாட் அந்த குமுலேட்டிவ் சம்மை திருப்பி போய் போடணும்ல, அப்டேட் பண்ணணும்ல. ஹேஷ் மேப் டாட் புட் அந்த குமுலேட்டிவ் சம்க்கு ஏற்கனவே எவ்வளோ தூரம் வந்திருக்கோ, இது நம்ம ஏற்கனவே வந்திருக்கலாம், இது நம்ம ஒரு வேரியபிளில் வச்சுக்கலாம். இன்ட்டு சும்மா கவுண்டர் வச்சுக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு இதுதான் இது கவுண்ட். இந்த இடத்துல நான் கவுண்டை வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸாக எவ்வளோ வேல்யூ இருக்கோ அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். கரண்ட் குமுலேட்டிவ் சம்மில் வந்து என்னது ப்ரீவியஸாக வந்திருக்கலாம்ல, அது கூட 1 ஆட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கணும். ரைட்? ஸோ திஸ் இஸ் த லாஜிக். ஃபைனலாக எண்டில் யூ ஹாவ் டு ரிட்டர்ன் த ரெஸ். ஓகே? ஸோ நம்ம லாஜிக் அப்படியே ஒர்க் ஆகுதான் பாருங்கள். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்படி ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க, 2 3 ஆரம்பிக்குது. இப்போ நீ என்ன பண்ணியிருப்ப, 2 ஒரு வாட்டி வந்திருக்கு போட்டுருவேன், அப்புறம் 3 ஆட் பண்ணால் 5 வந்துருச்சு. 5 மாடுலோ 5 0. அப்போ 0 அப்போ நீ என்ன பண்ணும், ஏற்கனவே ஒரு அரே வந்துருச்சு. கரெக்டா? அப்போ இனிஷியலாக 0 ஒரு வாட்டி வந்திருக்குன்னு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்போ தான் 0 என்ன பண்ணுவோம், இதை ஆட் பண்ணி வரும்போது 0ல் போய் இந்த ஒரு கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ இனிஷியலாக யூ நீட் டு ஹாவ் அ ஹேஷ் மேப் என்ட்ரி. என்ன என்ட்ரி? ஹேஷ் மேப்பில் 0 ஒரு வாட்டி வந்திருக்கு. அப்போ தான் நம்ம இதை ஆட் பண்ணும்போது 5 வருதா, 5 வரும்போது மாடுலோ என்ன, 5 மாடுலோ 5 0. இப்போ 0 ஒரு வாட்டி வருது, அப்போ 5 ஆட் பண்ணிக்கான்னு அர்த்தம். கரெக்டா? ரைட்? ஸோ அதனால இந்த என்ட்ரியை போடணும். ஓகே? நவ் இஃப் ஐ ரன், ஸோ ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ், ஹேஷ் மேப் டாட் புட் போடாமல் இருந்துட்டேன். மற்றபடி திஸ் இஸ் த லாஜிக். ஸோ ஆப்வியஸ்லி லாஜிக் இஸ் ஸோ சிம்பிள். நம்ம நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா we have to keep on adding, right? இப்போ 1 12 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த நம்பரை ஆட் பண்ணுறோம். ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நம்பரை மாடுலோ கே பண்ணிக்கணும். நமக்கு ரிமைண்டர் தான் தேவை. ரைட்டா? ஸோ இப்போ 1 ஒரு வாட்டி வந்திருக்கு அப்படின்னா இதில் ரிமைண்டர் என்ன வரும், 2 வரும். இந்த 2 கூட 1 ஆட் பண்ணுறோம், 3 வருது. திருப்பி கம்ப்ளீட் இதுக்கும் மாடுலோ கே பண்ணிக்கிறோம். 3 + 5 போடுறோம் 8 மாடுலோ கே இஸ் 3. 8 மாடுலோ 5 இஸ் 3. ஸோ
என்ன பண்ணுறோம், 3 ஒரு வாட்டி வந்திருக்கு, 1 ஒரு வாட்டி வந்திருக்கு, 3 ஒரு வாட்டி வந்திருக்கு, ரைட். இப்போ கரண்டாக 3, இப்போ 3 + 13 is 16. ஸோ 13 ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், we are adding only 3. இப்போ 3 + 3 6, 6 modulo 5 is 1. இப்போ 1 என்ன வந்து 1 வந்துச்சா, இப்போ ஏற்கனவே வந்திருக்கான்னு பார்க்குறோம், வந்திருக்கா, அப்போ என்ன பண்ணுறோம், கவுண்டில் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா we have added a thing. இப்போ ரிமைண்டர் இது 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 எல்லாத்தையும் ஆட் பண்ணி எனக்கு ரிமைண்டர் என்ன வருதோ அது ஏற்கனவே வந்திருக்குன்னா நான் ஒரு மல்டிபிள் ஆட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அதுதான் ஃபேக்ட். கரெக்டா? எல்லாத்தோட சம்மு, எல்லாத்தோட ரிமைண்டர் சம், ரைட், ஆட் பண்ணி எனக்கு ஒரு ரிமைண்டர் ஏற்கனவே வந்திருக்கு அப்படின்னா நான் ஒரு 5 மல்டிபிள் ஆட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அதனால கவுண்ட் அது எத்தனை வந்திருக்கோ அந்த கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டா? ரைட். இப்போ வந்துருச்சா, இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 1 வந்துருக்கு. இது இப்போ இதோட கம்ப்ளீட் ரிமைண்டரும் 1 தான். ரைட். ஸோ அதனால 1 போயிட்டு 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு 5 வருதுன்னு வச்சுங்க. ஓகே, 2 வாட்டி 1 வந்திருக்கு ரிமைண்டர். ரைட்டா? அப்போ இது ஒரு மல்டிபிள், இது கம்ப்ளீட்டாக ஒரு மல்டிபிள். அதனால தான் 1 எத்தனை வாட்டி வந்திருக்குதோ அத்தனை சப்பரே இருக்கும். அதனால அத்தனை சப்பரே ரெஸ்ட்ல ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். இது ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஹேஷ் மேப்பில் என்ன நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் பாருங்க. இப்போ ஹேஷ் மேப்போடைய லென்த்தை யோசிச்சு பாருங்க. வாட் இஸ் த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி? இந்த ஹேஷ் மேப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐ தானே ஸ்டோர் பண்ணுறோம். இந்த சிஎஸ்ஐ எப்போதுமே கேஆல மாடலாக பண்ணிடுறோம். ஸோ எந்த வேல்யூவாக இருந்தாலுமே நம்ம K5 அப்படின்னா 5ஆல் மாடலாக பண்ணும்போது 0 to 4 தான் வரும். ஸோ ஹேஷ் மேப்பில் 0 to 4 தான் இருக்கும் எப்போதுமே. ஸோ ஹேஷ் மேப் இஸ் ஆர்டர் ஆஃப் K. இது நீ ஹேஷ் மேப் பதிலாக அரேவை யூஸ் பண்ணிட்டு போ, அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் போய் போடு. ரைட். இந்த ஹேஷ் மேப் பதிலாக அரேவை யூஸ் பண்ணி கோட் அடிங்க பார்ப்போம். நம்ம என்ன ஹேஷ் மேப்புக்கு பதிலாக, ஹேஷ் மேப்பில் என்ன ஒரு நம்பர் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறோம். கரெக்டாக? ஒரு குமுலேட்டிவ் சம் எத்தனை வாட்டி வந்திருக்கு ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக ஒரு அரே. ஸோ இன்ட் அரே ARR வச்சுப்போம், இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் இன்ட் ஆஃப் K. ஏன்னா அதில் K தான் இருக்க போகுது. ரைட்டு. ஸோ அதுக்கு பதிலாக இது, அப்புறம் அதில் 0 எத்தனை வாட்டி வந்திருக்கு, ஒரு இதுக்கு நம்ம ஏற்கனவே போட்டதில்ல, இதுக்கு பதிலாக. ஸோ இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. கரெக்ட். ஹேஷ் மேப் பதிலாக அரே, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கவுண்ட்டுக்கு பதிலாக ஹேஷ் மேப்பில் இருந்து அந்த கவுண்ட் எடுக்கிறோம். கரெக்டாக? ஸோ இதுக்கு பதிலாக என்ன கோட் எழுதணும், அந்த அரேலேருந்து எடுக்கணும். அந்த அரே என்ன, ARR ஆஃப் சிஎஸ். சிஎஸ் எப்போவுமே கேக்குள்ள தானே இருக்க போகுது, அதுதான் கவுண்ட்டு. கரெக்ட். அப்புறம் ஹேஷ் மேப் டாட் புட், ஹேஷ் மேப்பில் போய் போடணும். அது என்ன, அந்த அரேல போய் போடணும். அப்போ ARR ஆஃப் சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. அப்படியே ஹேஷ் மேப் பதிலாக அரே யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ரைட். நவ் லெட்ஸ் ரன் அண்ட் see. All that is case passed.